வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போது பார்த்தோன்னா அம்பேத்கர் அதற்கு அழகான ஒரு விரிவாகம் கொடுத்தார், வரையறை கொடுத்திருந்தார். ஸோ எல்லா மோசமான சட்டமும் ஒரு நல்லவன் கையில் அதிகாரத்துக்கு போகும்போது வந்து பார்த்தோன்னா அது நல்ல சட்டமாயிடும். இவ்வளோ பெரிய நல்ல சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மோசமான மனிதன் ஆட்சிக்கு வரும்போது அதிகாரத்துக்கு வரும்போது அது கெட்ட சட்டமாயிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த தோரணை உள்ள அதிகாரத்தை வந்து பார்த்தோன்னா அனுதினம் எதிர்கொள்ளக்கூடிய இடங்கள்லாம் நாம் தொடர்ந்து அந்த மனிதர்களோட சேர்ந்து பயணிச்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா உள்ளூரை வந்து பார்த்தோன்னா எப்பயுமே இன்செக்யூர்டு, அதாவது பாதுகாப்பின்மை, அதையும் உணர்றவங்க தான் வந்து பார்த்தோன்னா தன்னோட பயணிக்கிறவங்கள கீழே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் அதிகாரின்னு ஏதோ ஒரு வகையில் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த அதிகாரம் வந்து பார்த்தோன்னா அதை கேலியா இல்லை நயாண்டி பண்ணக்கூடிய நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஜூவில் இருக்குது, அதை வந்து பார்த்தோன்னா இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகிறாங்க. மாற்றி கொண்டு போகும்போது பார்த்தோன்னா அதுக்கான வசதியாக வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் வச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் அது விபத்து ஆகிடுது. விபத்துக்குள்ள ஆனதுக்கு வந்து பிறகு பார்த்தோன்னா அந்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஆச்சரியம் வந்து பார்த்துட்டோன்னா அந்த குரங்கை வந்து பார்க்குறாங்க. அந்த குரங்குக்கு வந்து சைகை மொழி பழக்கம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா உன்னோட வந்து பார்த்தோன்னா 2-3 பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களோட பாதுகாப்பு வந்தார்ல, அவர் என்ன ஆனார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் போயிருந்தார் அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டுச்சு. சரி, இன்னொருத்தர் இருந்தார், அவர் என்ன, அவர் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிக்னல் காட்டுச்சு. மூணாவதாக வந்து பார்த்தோன்னா பைலட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா பைலட் வந்து பார்த்தோன்னா சரக்கை போட்டு முழுமையாக வந்து நிதானம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ யார் தான் ஃப்ளைட் ஓட்டுனது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ சொல்லிச்சா நான் தான் ஃப்ளைட் ஓட்டினே அந்த குரங்கு சொல்லிச்சான், இப்படி கை காமிச்சான். ஸோ அந்த மாதிரி தான் சில வேட்டை இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தோன்னா குரங்கு கையில் ஃப்ளைட் மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கவன் என்ன ஆகிறான், என்ன மணலில் இருப்பான், எல்லாம் போயிடும். தான் மட்டும் காப்பாற்றிங்கன்னா தன்னை மட்டும் பற்றியுமே சிந்திக்கிறவங்களாக தான் இருப்பான். ஸோ வந்து அதிகாரம்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா சரியான நபர்கள்ட்ட இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த இடமும் சரி, அந்த நிறுவனமும் சரி, குடும்பமும் சரி, ஸோ வந்து அது வந்து ஒரு முன்னோக்கிய பாதையில் நகரும். நன்றி நண்பர்களே.